உங்க உடம்ப யாராவது கத்தியால குத்துனா வலிக்கும்னு பயப்படுவீங்க. ஆனா, தினமும் ராத்திரி நீங்களே உங்களுக்கு விஷம் குடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? அந்த விஷம் உங்க உயிர எடுக்காது. ஆனா, உங்க நிம்மதியை சிதைச்சிடும். புத்தர் ஒரு முறை ஒரு சீடனை பார்த்து கேட்டார், யாரோ ஒருத்தர் உன்னை மோசமா திட்டிட்டாங்க. அந்த கோபத்தை நீ மனசுக்குள்ளே வச்சிருக்க. இது எப்படின்னா, அடுத்தவன் சாகணும்னு நினைச்சுக்கிட்டு நீ விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம். அந்த சீடன் நடுங்கி போய் கேட்டான், புத்தரே, அது எப்படி விஷமாகும்? புத்தர் ஒரு பழைய அழுக்கு பாட்டிலை காட்டி சொன்னார், உன்னை காயப்படுத்தினவங்க அந்த திட்டுற வார்த்தையை எப்போ வீசிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வார்த்தையை ஒரு விஷம் மாதிரி பாட்டில் அடைச்சு தினமும் ராத்திரி தூங்கும்போது நீயே அதை எடுத்து குடிச்சு உன்னை வருத்திக்கிற. அந்த ஆள் இப்போ தூங்கிட்டு இருப்பான். ஆனா நீ அந்த விஷத்தால் துடிச்சிட்டு இருக்க. நண்பர்களே, இன்னைக்கு உங்களை யார் காயப்படுத்தியிருந்தாலும் அந்த விஷ பாட்டிலை அப்படியே உடைச்சு போடுங்க. அவங்க மேல இருக்கிற கோபத்தை மனசுல வச்சுட்டு தூங்காதீங்க. அது அவங்கள விட உங்களைத்தான் அதிகமா பாதிக்கும். விஷத்தை வீசுவோம், நிம்மதியா சுவாசிப்போம். இது போன்ற பல வாழ்வு உண்மைகளுக்கு இதயம் பேசுகிற பக்கத்தை பின்தொடருங்கள்.